கைஸ் இன்னைக்கு நம்ம கோல்டு ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிஷ் எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அங்கே தான் இந்த ஃபிஷ்ஷை உருவாக்குனாங்க. கைஸ் இந்த ஃபிஷ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வகையான ஃபிஷ்ஷை தான் கிராஸ் ப்ரீட் பண்ணி இந்த ஃபிஷ்ஷை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நம்ம ஊர் கெண்டை மீன் மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு. கைஸ் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான கோல்டு ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை சாகாமல் 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் வளர்க்கலாம். கைஸ் கோல்டு ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கோல்டு ஃபிஷ்னு. நான் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். கைஸ் கோல்டு ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்லே பண்ணுற வெரைட்டி தான். நிறைய எக்ஸ் விடும் ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து. கைஸ் கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னா இது எந்த ஃபிஷ்ஷையும் டிஸ்டர்ப் பண்ணாது, கடிக்காது. ஸோ நீங்கள் எல்லா ஃபிஷ் கூடயும் இதை விடலாம் கம்யூனல் டேங்க்ல. நீங்கள் டேங்க்ல வளர்க்குறத விட பாண்டில் வளர்த்தீங்கன்னா பெரிய சைஸில் வளர்க்கலாம் இந்த கோல்டு ஃபிஷ்ஷை. கைஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபீடிங்கும் ப்ராப்ளமே இல்லை. வெஜிடபிள்ஸ் கூட சாப்பிடும் கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். கைஸ் பெருசாக இருக்கும்போது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க இந்த கோல்டு ஃபிஷ்ஷு குட்டியாக இருக்கும்போது அதோட உடம்புல கலர்ஸே இருக்காது. பார்க்கவே ரொம்ப லைட் கலரில் இருக்கும். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.